தொடர்ந்து சாதி மறுப்பு திருமணம் புரிந்தவர்கள் மீதான கொலைவெறி தாக்குதல்கள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்தியா முழுவதும் சாதியானவ கொலைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல நீதிமன்றங்கள் பல்வேறு தீர்ப்புகள் கொடுத்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய அரசுகளும் சரி, நீதிமன்றங்களும் சரி, காவல்துறையும் சரி, அரசு நிர்வாக அமைப்புகளும் சாதி மறுப்பு திருமணங்கள் புரிந்தவர்களை பாதுகாப்பதற்கான உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதுதான் இதற்கு முழுமுதற் காரணம் என்று நாம் பார்க்கிறோம். உடனே இங்கிருந்து 4 பேர் வந்துடுறான். நாடக காதலுக்கெல்லாம் இவங்க சப்போர்ட் பண்றாங்க. கட்ட பஞ்சாயத்து கம்யூனிஸ்ட் கட்சி யார் சொல்றா? வாழ்நாள் முழுவதும் கட்ட பஞ்சாயத்து செய்யறதுக்குன்னே ஒரு கட்சி உருவாகிருக்குன்னா அது இந்து முன்னணிக்காரன் தான். அந்த காடேஸ்வராங்கிற அந்த பொறிக்கு சொல்றான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல கட்ட பஞ்சாயத்துன்னு செய்யறான். சாதி வெறியருக்கு நாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய இடதுசாரி அமைப்புகள், பெரியாரி அம்பேத்கரி அமைப்புகள் சாதி மறுப்பு இணையர்களை தொடர்ந்து பாதுகாப்போம். இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, காவல்துறை, அரசு நிர்வாகம் மிக சாதாரணமாக மெத்தனமாக இருந்தாலும் கூட எங்களை எல்லாம் தாண்டி அந்த இணையர்களை அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் தொட்டுவிட முடியாது என்று எச்சரிக்கிறதோடு, தமிழ்நாடு அரசுக்கு ஏற்கனவே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாழ்வுரிமை காக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசே தேயிலை தோட்ட தொழிற்சாலையை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், சாதி மறுப்பு திருமணங்களை செய்பவர்களுக்கு உரிய பாதுகாப்புகளை வழங்க வேண்டும் என்றும், கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட விஷச்சாராயத்துக்கு காரணமானவர் மீது கடுமையான சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். தோழர்களே, சாதி மறுப்பு திருமணங்கள் என்பது 2000 ஆண்டு காலமாக இந்திய சமூகத்தில் குறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு நோயை ஒழிக்கின்ற ஒரு நடவடிக்கையாகும். சாதி மறுப்பு திருமணங்கள் மட்டும்தான் இங்கே கட்டித்தட்டி போயிருக்கக்கூடிய இந்த சாதி அமைப்பை ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து உலுக்கிக் கொண்டே இருக்கின்றது. 2000 ஆண்டு காலமாக சாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 2000 ஆண்டு காலமும் நம்மை போன்ற நம்முடைய முன்னோர்கள், பகுத்தறிவுவாதிகள், சமூகத்தை நேசிப்பவர்கள், சமூக நீதியை நேசிப்பவர்கள் சாதி மறுப்பு திருமணங்களுக்கு துணை நின்றிருக்கின்றார்கள். அதை கொள்கையாக கொண்டுதான் இன்றைக்கு இடதுசாரி இயக்கங்களும் பெரியாரி அம்பேத்கர் இயக்கங்களும் தொடர்ந்து நாம் சமூகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த சாதி மறுப்பு திருமணங்களை ஆதிக்க சாதி வெறியர்கள் குறிவைத்து எப்போதும் தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை தூக்கு தண்டனைகள் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாலும் சரி, சாதி மறுப்பு திருமணங்கள் சாதி வெறியருடைய ஆன்மாவை தாக்குகின்றது என்கின்ற காரணத்திற்காக தொடர்ந்து சாதி மறுப்பு திருமணம் புரிந்தவர்கள் மீதான கொலைவெறி தாக்குதல்கள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்தியா முழுவதும் சாதியானவ கொலைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல நீதிமன்றங்கள் பல்வேறு தீர்ப்புகள் கொடுத்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய அரசுகளும் சரி, நீதிமன்றங்களும் சரி, காவல்துறையும் சரி, அரசு நிர்வாக அமைப்புகளும் சாதி மறுப்பு திருமணங்கள் புரிந்தவர்களை பாதுகாப்பதற்கான உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதுதான் இதற்கு முழுமுதற் காரணம் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய திருமண பதிவு அலுவலகங்களில் கூட மிக சாதாரணமாக ஒரு சாதி மறுப்பு திருமணம் புரிந்தவர்கள் போய் தங்களுடைய திருமணத்தை பதிவு செய்துவிட முடியாது. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி சாதி வெறியோடு இருக்கிறார். ஒரு காவல் நிலையத்திற்கு போய் ஒரு சாதி மறுப்பு திருமணம் புரிந்தவர் பாதுகாப்பு கேட்டார் என்று சொன்னால் அவ்வளவு சீக்கிரத்தில் அந்த சாதி மறுப்பு இணையருக்கு பாதுகாப்பு கொடுப்பதில்லை. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி சாதியராக இருக்கிறார். அவர் உடனடியாக இந்து முன்னணிக்கோ சாதி அமைப்புகளுக்கோ உடனடியாக தகவல் கொடுக்கிறார். உடனடியாக அந்த கும்பல் வந்து தொடர்ந்து சாதி மறுப்பு இணையர்களுக்கே எப்படியாவது பிரித்து விட வேண்டும் என்று தொடர்ந்து அவருடைய சட்டவிரோத நடவடிக்கைகளை காவல் நிலையத்திலே செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது. நெல்லையில் நடைபெற்ற விஷயம் என்பது திராவிட தமிழர் கட்சியினுடைய மாநகர நிர்வாகி தோழர் மதன்குமார் 6 வருடமாக ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். 6 வருடமாக காதலித்த பெண்ணை பொறுப்போடு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரை திருமணம் செய்து கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கின்ற போது அவருக்கு அச்சுறுத்தல் வருகின்றது. அவருக்கு அச்சுறுத்தல் வருகின்ற காரணத்தினால்தான் திராவிட தமிழர் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் கதிரவன், சூக்க சங்கர், தோழர் மீனா உள்ளிட்ட நிர்வாகிகள் எல்லாம் சிபிஎம் அலுவலகத்திற்கு அவர்களை கூட்டி சென்று சிபிஎம் அலுவலக மாவட்ட செயலாளர் முன்னிலையில் அவர்கள் திருமணம் செய்து வைக்கின்றார்கள். 13/6/24 அன்று திருமணம் நடத்தி வைக்கிறார்கள். அந்த இணையர்களுக்கு இந்த சைவ வேளாளர் சங்கத்தை சார்ந்த பந்தல்ராஜா உள்ளிட்ட சாதிவெறி கும்பலால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை முன்னுணர்ந்து மாவட்ட காவல்துறையிடம் அவர்கள் முன்னெச்சரிக்கையாக
மனு அளிக்கிறார்கள். காவல்துறை சிபிஎம் அலுவலகத்தில் சாதி மறுப்பு இணையர்களை வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த சமயத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, காவல்துறை இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் எங்களுடைய சாதி வெறியை காட்டுவோம் என்று சாதி வெறி துமுரோடு அங்கே இருக்கக்கூடிய திராவிட தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்களை சாதி ரீதியாக இழிவுபடுத்தி அலுவலகத்தில் புகுந்து அங்கே இருக்கக்கூடிய இணையர்களை தாக்கியிருக்கின்றார்கள். திட்டமிட்டு காணொலிகளை எடுக்கிறார்கள். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நிகழ்வு என்பது உணர்ச்சி பூர்வமாக உணர்ச்சி பெருக்கில் நடக்கின்ற விஷயம் கிடையாது. திட்டமிட்டு இந்தந்த ஆங்கிள்கள்லாம் நம்ம காணொலி எடுக்கணும், இந்தந்த ஆங்கிள்லாம் வீடியோ எடுத்து பொதுவெளி கொண்டு போகணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த சாதி மறுப்பு இணையருக்கு திருமண உதவி செய்த வழக்கறிஞர் காலில் விழுந்து அவருடைய பெண்ணினுடைய தாயார் கதறுவதை போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். உலகம் முழுவதும் அதை பரப்புகிறார்கள். உடனே இங்கிருந்து 4 பேர் வந்துடுறான். நாடக காதலுக்கெல்லாம் இவங்க சப்போர்ட் பண்றாங்க. கட்ட பஞ்சாயத்து கம்யூனிஸ்ட் கட்சி யார் சொல்றா? வாழ்நாள் முழுவதும் கட்ட பஞ்சாயத்து செய்யறதுக்குன்னே ஒரு கட்சி உருவாகி இருக்குன்னா அது இந்து முன்னணிக்காரன் தான். அந்த காடேஸ்வராங்கிற அந்த பொறிக்கு சொல்றான், கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல கட்ட பஞ்சாயத்துன்னு செய்யறான். உன் லட்சணம் உலகத்துக்கே தெரியும்டா. உன்னுடைய கட்சிக்காரன் மேலதான் அதிகமான கட்ட பஞ்சாயத்து வழக்கு இருக்குது. உன் கட்சிக்காரனை கண்டுதான் இந்த சமூகத்திற்குரிய மக்கள், எளிய மக்கள் தொடர்ந்து பயந்துகிட்டு இருக்கிறாங்க. கட்ட பஞ்சாயத்துக்குனே கட்சி வச்சுட்டு இருக்கிற ஒருத்தன் கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்து சொல்றான் கட்ட பஞ்சாயத்து செய்யறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல. இன்னொருத்த வந்திருக்கிறான் நாடக காதல் பண்றான். நாடக காதல் சொன்னவன் இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணங்களை செய்தவெல்லாம் ஜெயிலில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கோவில்ராஜ் கொலை வழக்கில் இன்னைக்கு மீசையை முறுக்கிட்டு தெரிஞ்ச யுவராஜ் என்ன ஆனா இன்னைக்கு வந்து இங்க கோயம்புத்தூர் மத்திய சிறையில் இன்னைக்கு தட்டு சோறு, இன்னைக்கு மணி அடிச்சா சோறு தின்னுட்டு இருக்கிறாங்கிற மறந்துடாதீங்க. சாதி வெறியலுக்கு நாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய இடதுசாரி அமைப்புகள், பெரியாரி அம்பேத்கரி அமைப்புகள் சாதி மறுப்பு இணையர்களை தொடர்ந்து பாதுகாப்போம். இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, காவல்துறை, அரசு நிர்வாகம் மிக சாதாரணமாக மெத்தனமாக இருந்தாலும் கூட எங்களை எல்லாம் தாண்டி அந்த இணையர்களை அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் தொட்டுவிட முடியாது என்று எச்சரிக்கிறதோடு, தமிழ்நாடு அரசுக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. திலீப் குமார் எதிர் மாநில அரசு என்கின்ற அந்த வழக்கில் உசிலம்பட்டியைச் சேர்ந்த விமலாதேவி என்கின்ற அந்த சாதி மறுப்பு இணைய திருமணம் புரிந்த ஒரு பெண்ணை காவல்துறையினர் திட்டமிட்டு சாதி வரி பிடித்த அவருடைய பெற்றோரிடம், உறவினரிடம் ஒப்படைத்ததன் விளைவாக 2014ஆம் ஆண்டு அவர் எரித்து கொலை செய்து விடுகிறார். அந்த கொலை குற்ற நடவடிக்கைக்காக அந்த காவல்துறையினர் மீதும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை வேண்டி அவருடைய கணவரான திலீப் குமார் கொடுத்த வழக்கில் நீதியரசர் ராமசுப்பிரமணியம் தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரி, சமூக நலத்துறை அதிகாரி உள்ளிட்டவர்கள் மூலமாக 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அது உத்தரவா சொல்லியிருக்கார், பரிந்துரையால அல்ல. தமிழ்நாடு அரசு தெளிவாக புரிஞ்சுக்கணும், பரிந்துரை கொடுக்கவில்லை, தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. 24 மணி நேரமும் சாதி மறுப்பு இணையர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக தொடர்பு கொள்வதற்கென்று ஒரு அலைபேசி எண்ணை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். ஒரு கட்டுப்பாட்டு எண்ணை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வருகிறது என்று சொன்னால் அவர்கள் உடனடியாக இணைய வழியில் புகார் அளிக்க முடியும். இணைய வழியில் புகார் அளித்தால் தன்னியல்பாக முதல் தகவல் அறிக்கை ஆன்லைன்ல வரணும்னு சொல்றார். இன்னைக்கு எவ்வளவோ இணையதள வசதி பெருகிவிட்ட போதிலும் கூட இணையதளத்தில் தன்னிச்சையாக ஒரு எஃப்ஐஆர் வரணும்னு சொல்லி அந்த உத்தரவுல இருக்கு. அது மட்டுமல்ல, சாதி மறுப்பு திருமணம் புரிந்தவர்களுக்கான பாதுகாப்பு இல்லங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு பெற்றோர்களாலோ அல்லது உறவினராலோ அச்சுறுத்தல் வருகிறது என்று சொன்னால் அந்த அச்சுறுத்தல்களை முழுமையாக தீர்க்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அரசுடைய பொறுப்பாக மாற்றியிருக்கின்றார். நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்வது என்று சொன்னால், நீங்கள் சாதி மறுப்பு திருமண இணையரை பாதுகாப்பதற்கு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நீதியரசர் ராமசுப்பிரமணியம் அவர்கள் திலீப் குமார் வழக்கில் வழங்கியிருக்கக்கூடிய பரிந்துரைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்துகின்ற பட்சத்தில் தான் உண்மையிலேயே இந்த சமூகத்தில் சமூக நீதி, சமத்துவத்தோடு, பாலின சமத்துவத்தோடு ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இணைந்து வாழ முடியும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்ற. நன்றி, வணக்கம்.